ஹலோ கைஸ், நமோன். இன்றைக்கி நம்ம வந்து ஜங்குக் எஃப்எஃப் பார்க்கலாம். ஒன் ஷாட் மாதிரி. ஒன் ஷாட் பேர் வந்து நைட் காட் பேக். ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க, ஓகேவா? மறந்துடாதீங்க. இப்போ ஒன் ஷாட் உள்ள போயிடலாமா? ஓகே. இப்போ வந்து நீங்கள் ஒரு ரூமில் தூங்கிட்டுருக்கீங்க. நைட் ஆகிடுத்து, அரவுண்டு 3 o'clock அந்த மாதிரி இருக்கும். அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது உங்களுக்கு. ஓய் ஓய் பொண்டாட்டி, ஓய் எழுந்துடுறி, ஓய் பொண்டாட்டி, ஐயோ எவ்வளோ நேரமாக உட்காந்துருக்கேன், ஓய் ஓய் எழுந்துடுறி, பாருடி உன் புருஷன் வந்துட்டேன்டி மறுபடியும், ஏய் ஒய்யனே. உங்களை யாரையும் ஷேக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணுது. நீங்கள் லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறீங்க தூக்கத்துலேயே. அது அந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்குது. நீங்கள் கண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு நல்லா பார்க்குறீங்க. அது ஜங்குக் தான். உங்களுக்கு ஐஸ்லாம் வைடன் ஆகி டக்குன்னு ஏஞ்சி உக்காந்துக்கிறீங்க. ஜங்குக்கா, எப்போ வந்த நீ? ஜங்குக், நீ உண்மையாலே நீ தானா? ஜங்கு, ஐயோ கனவாக இருக்குமோ அப்படின்னு கண்ணெல்லாம் ரொம்ப ரப் பண்ணுறீங்க. ஓய் பொண்டாட்டி, நான் தாண்டி. ஐயோ இன்னுமா நம்பலை? இரு வரேன். இப்போ நம்புறியா? ஜங்குக்கா வந்துட்டியா நீ? என்னடா சொல்லவே இல்லை அப்படின்னு ரொம்ப அக் பண்ணிக்கிறீங்க டைட்டாக. ஐயோ பா, எப்படி அக் பண்ணுறா? என்னாடி புருஷனை ரொம்ப மிஸ் பண்ணுறியோ? பின்ன 3 வாரம் நீ இல்லாமல் எப்படி மிஸ் பண்ணாமல் இருப்பேன்? பொறுக்கி சொன்னியா அது ஃபோன் அடித்து? 2 நாளாக ஃபோனை கூட எடுக்கலை. நாய் செம்மையாக அடிக்கிறீங்க போட்டு. சோப்பா, ஏய் என்னாடி இப்படி அடிக்கிற? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன்டி. எப்படி ஏங்கி வந்தேன் தெரியுமா? என்னாடி அடிக்கிற நீ அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சிக்கிறாரு ஜங்குக்கு. ஒரு மாதிரி பவுட் பண்ணிக்கிட்டே பார்க்குறீங்க, ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட. உச்சுச்சோ, என்னாடி தங்கம் அழுவுற? என்னாச்சு? அவ்வளோ மிஸ் பண்ணுறியோ புருஷனை? சரி, நானும் தான் மிஸ் பண்ணேன். இங்கே வாடி அப்படின்னு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு உங்களை. நீ வந்து பாரஞ்சங்குக்கா, என்கிட்ட பேசாத விடு. என்ன எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியா வர்றதுக்கு முன்னாடி? எதுக்குடி ஃபோன் பண்ணணும்? சர்ப்ரைஸாக வந்தால் ஃபோன் பண்ணிவிட்டு சொல்லிட்டா வருவாங்க? பேசாதன்னு விடு. நீ ஃபஸ்ட்டு போடா பொறுக்கி. நான் விடு. அப்பா சீ, பொறுக்கி வந்தோடனே என்ன வேலை பார்க்குற? விடுடா. ஐயோ ஒய்யனே, என்னாடி இப்படி இருக்க? 3 வாரத்தில் எல்லாம் பெருசாகிடுச்சு போல். அப்பா, ஐயோ உன் சென்ட்டு இல்லாமல் எப்படி மிஸ் பண்ணுறமா? இதுக்கு மேலே எங்கேயும் போகிறதாவே இல்லடி. நான் போனால் உன்னையும் கூட்டிகிட்டு போயிடணும். அப்பா, எப்படி மிஸ் பண்ண தெரியுமா? அச்சோ சொல்லும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜேகே வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாரு என்னென்ன நடந்ததுன்னு. நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க, ஒரு மாதிரி சாப்பிட்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அதை அவரை நோட் பண்ணிடுறாரு. என்னாடி இப்படி பார்க்குற? எப்படி பார்க்குற? ஏய் என்னாடி நடிச்சிட்ருக்கியான்ட்ட? இப்படி பார்க்காத, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்புறம் நான் கம்முன்னு இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். உன்னை யார் ஜங்குக்கா கம்முன்னு இருக்க சொன்னா? அப்படின்னு அவர் செஸ்ட்டை தடவுறீங்க. ஒய்யன், கீழே எல்லோரும் இருக்காங்க, யாருக்கும் தெரியாது வேறு நான் வந்தது. எல்லோரும் ஓடி வந்துட போகிறாங்க மேலே நீ கத்துற சவுண்டில். தெரியுதா? கம்முன்னு உட்காந்துரு. ஜங்குக்கா, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? ஸோ இந்த ஆர்ம்ஸ், இந்த செஸ்ட், இந்த நெக் எல்லாத்தையும் மிஸ் பண்ணேன் ஜங்குக்கா. ஒய்யனு வா, என்னாடி நெக்கில் எப்படி வைக்கிற கிஸ்ஸு? அவ்வளோ மிஸ் பண்ணியா? ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜங்குக்கா. அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமேட்டு போக மாட்டேன்டி, கண்டிப்பாக போக மாட்டேன். அப்படி போகிற மாதிரி வந்தாலும் ஒன்றையும் கூட பேக் பண்ணிட்டு தான் போவேன். சோப்பா, எப்படி இருந்துச்சு தெரியுமாடி நீ இல்லாமல்? இந்த பில்லோவை வேறு மிஸ் பண்ணி என்னால் தூங்கவே முடியல தெரியுமா? செம்ம மிஸ் பண்ணண்டி உன்னை. சொல்லும், உன்னை அப்படியே போட்டு நசுக்கணும் போல இருக்குது அப்படின்னு செம்மையாக ஹக் பண்ணி உங்களை நசுக்கிறாரு. ஐயோ ஜங்குக்கோ, மூச்சோட முள்ளுடா, விடு ஜங்கு. சரி, சாரி ஓகேவா? சொல்லும், எவ்வளோ மிஸ் பண்ணுன்னு தெரியுமாடி சொல்லும்.
ஐயோ நீ அதே சொல்லிக்கிட்டே இருக்காத. இதோட எத்தனை தடவை சொல்கிறது தெரியுமா அதை? சரி விடு விடு விடு. சமைச்சி எதை வச்சுருக்கியா என்ன? எனக்கு பசிக்குதுடி. ஐயோ நீ வர்றேனே தெரியாதுடா. எப்பட்றா நான் சமைச்சி வைப்பேன் உனக்கு? எல்லாம் காலி ஆகிடுது. அத்தை மாமா எல்லாம் சாப்பிட்டாங்க. சரி எனக்கு வேறு எதாவது கூட சாப்பிட அப்படின்னு உங்களை செஸ்ட்டை பார்க்குறாரு. ஷூ பொறுக்கி நீங்கள் ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவர் லேப்பில் போய் உட்காந்துக்கிறீங்க ஹக் பண்ணிக்கிட்டு. நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? பார்த்தியா யார் இப்போ கூவுறான்னு? ஐயோ ஏதாவது நான் பேசுனா அதை பேச விடு ஜேகே. நீ ஏன் நடுவில் வந்து ஏதாவது கிண்டல் பண்ணுறன்ற பேரில் சரி 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 நீ பேசுடி, நீ பேசு. நீங்கள் ஏதோ பேசிக்கிட்டே இருக்கீங்க எவ்வளோ மிஸ் பண்ணது அவரை பற்றி யோசிச்சுனே இருந்ததுலாம். இப்போ ஜங்குக்கு வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு உங்கள் ஹேரை நல்லா ஸ்மெல் பண்ணிகிட்ருக்காரு, நெக்கிலேருந்து இயர்லாப் வரைக்கும். பா எப்படி மிஸ் பண்ண இந்த சென்ட்டை. நீ இல்லாமல் பா இப்போ தாண்டி தெரியுது. பா ரொம்ப அடிக்டடி, ட்ரக்கை விட அடிக்டடி உன்ட்ட. என்னது ட்ரக் யூஸ் பண்ணுவியா? ஏய் சும்மா ரெஃபரன்ஸ் சொல்லுவேண்டி, நீலாம் அதை சீரியஸாக எடுத்துக்கூடாது தெரியுதா? அதெல்லாம் யூஸ் பண்ணேன்னு வை, உன்னை விட்டுட்டு டிவோர்ஸ் தான் அதுக்கப்புறம். ஓ டிவோர்ஸ்? உன்னை டிவோர்ஸ் பண்ண விட்டுருவேண்ணா நான் அப்படின்னு உங்ககிட்ட பிடிச்சி கிள்றாரு. நோய் வலிக்குதுடா, அதுக்கு தான் பண்ணுறதே. சரி நீ பேசுடி, நீ பேசு அப்படின்னு அவர் உங்கள் நெக்கை பிடிச்சி அவர் நெக்கோல தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டுன்னு ஒரு வேலையை பார்க்குறாரு. கொஞ்ச நேரம் கழித்து ஜேகேவோட செஸ் மேலே நீங்கள் படுத்துருக்கீங்க. அவர் பேசுகிறதையே பார்த்துக்கிட்டு அவரோட பட்டன்ஸில் விளாடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க ஒரு மாதிரி ஹார்னி ஹைஸோட. அதை அவர் நோட் பண்ணிடுறாரு. என்னாடி போன தடவை விட இப்போ லுக்கு ரொம்ப ஓவராக இருக்கே ஜேகே, ஐ மிஸ்ட் யூ ஜேகே அப்படின்னு அவர் செஸ்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. பையன் கீழே எல்லோரும் இருக்காங்கடி, நம்ம எதாவது பண்ணால் கண்டிப்பாக தெரிஞ்சிடும், மாட்டிப்போம். அப்புறம் அது மட்டும் இல்லை, நீ கத்துனேன்னு வை எல்லாம் ஓடி வந்துடுவாங்க. ஐயோ பொண்ணுக்கு என்ன ஆச்சு, யார் வந்தா உள்ள அப்படின்னு. அவங்க வரப்போ நம்ம இந்த மாதிரி ஏதாவது இருந்து அவங்க பார்த்துட்டா அசிங்கமாயிடும்டி வையன்னு. ஸோ நீ எதுக்குடா அவ்வளோ இதுக்கெலாம் போகிற? ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறிய நீ. போ, உன்கிட்ட ரொமான்டிக்காக கூட இருக்க முடியாது. சரிடி சொல்லும் சாரி ஓகேவா? நீ எப்படி வேணால் ரொமான்டிக்காக ரெடி, நான் ரசிக்கிறேன். ஜேகே போயிட்டு வாட்ச்சு அதெல்லாம் போட்டிருப்பார்ல, ரொம்ப நேரமாக போட்டிருக்காரு, அதெல்லாம் கைட்டி வச்சுட்டு மறுபடியும் வந்து உட்கார்றாரு. நீங்கள் ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவரை டக்குன்னு இழுத்து ரொம்ப கிஸ் பண்ணிடுறீங்க. ஜேகே அவங்களோட ஜேகே கையை விடுறி, கையை விடுறி. நீங்கள் ஷர்ட்டெல்லாம் கடன்னு ரிமூவ் பண்ண பார்க்குறீங்க. இப்போ ஜேகே வந்து இருடி ஏய் ஐயன் காம் டவுன் இரு அவுக்குறேன் இரு அப்படின்னு அவர் அவுக்குறாரு ஸ்லோவாக. நீங்கள் சீக்கிரம் ஜேகே இருடி, ஏன்டி இப்படி பறக்கிற காஜி பொண்டாட்டி இரு. நான் காஜிலாம் இல்லைடா. சரி நம்புகிறேன் நான் அப்படின்னு அவர் வந்து அவுக்குறாரு ட்ரெஸ்ஸை. அவர் படுத்துடுறாரு ஷர்ட்லெஸ்ஸாக. நீங்கள் அவர் செஸ் மேலே படுத்துக்கிட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உனக்கு தெரியுமாடி ஒய்யன், நம்ம 2 பேருக்கு அரேஞ்ச் மேரேஜ் ஆன மாதிரியே இல்லைடி. ஏதோ 2 பேரும் 5 வருஷம் 4 வருஷம் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ண மாதிரி இருக்குது. எனக்கு தெரிலடி ஏன் உன்னை பிடிச்சிது, எப்படி உன்னை பிடிச்சிதுன்னு. நீ வேறடி, எப்படி சொல்கிறது? பா நான் இங்கே ஒருத்தன் பேசிகிட்ருக்கேன், உன் வேலையானா நீ பார்த்துட்ருக்க பார்த்தியா? போ ஏன்டி அங்கெல்லாம் கடிக்கிற? போ வலிக்குதுடி. எனக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் நீ கடிக்கிறப்பா. செம்மையாக இருக்குடா.
ஆனாடி நீ பாரு எப்படி எப்படிலாம் ஏய் இருடி 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 கயிட்டுறடி இருடி ஆண்டி பெல்ட்டு பிடிச்சி எடுக்கிற இருடி கயிட்டுறேன். ஐயோ இரு 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 கயிட்டுறேன் இரு. ஐயோ சொல்லலாம் இருடி. அப்பா கயிட்டிட்ட போதுமா போதுமா. ஐயோ சின்னாடி பண்ணுற. அப்பா ஒய்யன் ஐ காண்ட் ஹோல்ட் மை சவுண்ட் டி. ஏய் ஒய்யன் ஒய்யன் எப்படி எப்படிடி மிஸ் பண்ணின. ரொம்ப மிஸ் பண்ணியிருக்க போலையே. ரொம்ப மிஸ் பண்ணிருக்கு. தெரியுதுடி நீ சாப்பிட்றதுலே தெரியுது எப்படி மிஸ் பண்ணியிருக்கன்னு. வா எவனுக்கே கூப்பிட்டு போகிறடி ஒய்யன். செல்லும் லவ் யூடி பண்டாட்டி லவ் யூடி. போதும்டி போதும் ஹெட் செல்லும் ஏந்திருமா போதும் ஏந்திரு. நீ ஏந்திரு வாஷ் அப் பண்ணுவா. ஏஞ்சி வா போகலாம் வா. நீ வரமாட்ட சரி இரு நான் அதோ வரேன் இரு அப்படின்ட்டு அவர் போய் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு துண்டுலாம் எடுத்துகிட்டு வராரு. வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்கள் கை லிப்ஸ் எல்லாம் தொடச்சி விடுறாரு. தொடச்சி விட்டுட்டு அவரை ஹக் பண்ணி படுத்துக்கிறீங்க 2 பேரும். படுத்துக்கிட்டு அவர் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. யோமா கேடி பொண்டாட்டி எப்படி இப்படிலாம் பண்ணுற. எப்படி கற்றுக்கணும் இதெல்லாம். நான்லாம் உன்னை பொண்ணு பார்க்க வரப்போ என்ன நினச்ச தரமா. யாரா இவளையா கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சேன். கல்யாணம் பண்ணிட்டு பார்த்தா தான் தெரியுது யாரா இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கடி நீ. உன் பர்ஃபார்மன்ஸ்லாம் அப்படி பண்ணுற நீ. ஐயோ யூனோ ஹவ் லக்கி ஐ எம். எவ்வளோ லக்கி தெரியுமா நான் உன்ன மாதிரி பொண்டாட்டி கிடைக்க. எவ்ரி மேன் ட்ரீம் கேர்ள் டி நீ. நான்லாம் எப்படி வரணும்னு நினச்சினா அப்படி வந்து நிற்கிறடி நீ. நான்லாம் நினைப்பேன் இந்த மாதிரி பொண்டாட்டி வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து நிற்கிற சில மாதிரி. சொல்லும் என்றைக்கும் என்னை விட்டு போயிடாத. என்ன சண்டை எது வந்தாலும் என்னை ஒரு அடி அடிச்சுட்டு அசிங்கமாக கூட திட்டிக்கோ. ஐ ஒன்ட் மைண்ட் இட். ஆனால் என்னை விட்டு போயிடாத. ஐ லவ் யூ. ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 3 வாரத்துக்கு இருந்ததுக்கே எப்படி தண்ணி குடிக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. இனிமேட்லாம் உன்னை விட்டு போக மாட்டேன் கவலைப்படாத. செக்கே தூக்கம் வருதுடா. ஏய் நான் இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசினுக்கிறேன் உனக்கு தூக்கம் வருதா. செக்கே நீ எதுவுமே பண்ணவும் விடல தூங்க விட மாட்டுறப்போ. இப்போ நான் எதுவும் பண்ண விடலன்னு தான் மேடம்க்கு கோவம். போடா தூக்கம் வருது போ. ஒய்யன் சரி தூங்கு. நாளைக்கு வீக்கெண்ட் தானே நாளைக்கு வச்சுக்கிறோம். என்ன இப்படி சாப்பிட்றேன்னு நாளைக்கு நான் காட்டுறேன். சி போடா பொறுக்கி அப்படின்ட்டு 2 பேரும் ஹக் பண்ணி படுத்து தூங்குறீங்க. ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்டா. 1 ஷாட் முடிஞ்சிடுச்சு. வேறு ஏதாவது 1 ஷாட்டோட நான் வரேன். கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு பண்ணுங்கள். எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் கொஞ்சமாச்சு. ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் லவ் யூ.